ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிக் பாஸ் டே 54 ஸ்டார்ட் பண்ணு. என்னத்த ஸ்டார்ட் பண்றது? அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்களா? ஆமா, அவங்கதான். அதாவது என்ன சொல்றது, இதுக்கு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணல இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து ஒரே சண்டை சச்சரவு, ஃபைட்டு, சண்டை சச்சரவு. குறிப்பா இந்த அருண் பையன் மஞ்சரி கூட சண்டை கட்டிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும். அதுவும் வந்து சண்டை கட்டிட்டு இருக்குது. எல்லாம் அடிச்சு செம்மையா அழுக வச்சுட்டாங்க. கூட இன்னைக்கு வந்துட்டு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. கேப்டனா தீபக் வந்துட்டாரு. அந்த பக்கம் சவுண்டு வந்துருச்சு, ஜாக் வந்துருச்சு, சத்யா உள்ள வந்துட்டான், ஷாஜனா, எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வரும்போது ஒரு ஆள் தலையில என்ன பண்ண முடியும்? என்ன என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் எடுத்தோடனே வந்து வீட்டுக்கு வந்து இவங்க வராங்க. ஹாட் ஸ்டார்ல வந்து இந்த படம் வந்திருக்குது, பேராசூட்னு வெப் சீரிஸ். அந்த அந்த அதுல நடிச்ச அந்த 2 பசங்க, அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்திருந்தாங்க. அந்த அவங்க வந்தோடனே வந்து யாரை பிடிக்குன்னு கேட்டோன்னே நம்ம தலைவி சௌந்தர்யாவை தான் அந்த பொண்ணு வந்து சொல்லுது. என்னன்னா, எங்க பாட்டியை ரொம்ப பிடிச்சது எங்க தலைவி சௌந்தர்யாவை சொல்லியிருக்காங்க. பாட்டியை பிடிச்சிட்டாங்க, குழந்தைய பிடிச்ச மாதிரி பாட்டியை பிடிச்சிட்டாங்க தலைவி. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் அவங்களாம் தராங்க. நம்ம சாச்சனை பக்கத்துல இருந்துட்டு பாக்குறாங்க. பிரெட் ஆம்லேட் எனக்கு தராம அந்த பசங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இது ஒரு கம்ப்ளைண்டா எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அதுக்கும் வந்து உனக்கு வந்து ஆம்லேட் வரும் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது மேல நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிட்டு இவங்கெல்லாம் போன பிறகு என்ன என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிச்சன்ல எல்லாருக்கும் சமைச்சு ஈக்குவலா ஷேர் பண்றாங்க. போக பசிக்குது, பிரெட் அடுத்தது இன்னும் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமேன்னு பிரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ணாம எம்டி பிரெட்டா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அங்க ஆரம்பிச்சதாங்க பிரச்சனை. எப்படி நீ எம்டியா கொடுக்கலாம்? மஞ்சரி வந்து கேக்குறாங்க எனக்கு, அதாவது ஜெப்ரிக்கு வந்து நீங்க வந்து இது டோஸ்ட் பண்ணி தரல, பட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. மஞ்சரிக்குல ஜெப்ரிக்கு வந்து கொடுத்துருக்கா அப்படி ஜாக்லின்னு. அதனால வந்து மஞ்சரி வந்து எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னப்ப வந்து முடியாதுன்னு இல்ல, அதுக்கு சரியா கேட்காததுனால ஜாக்லின் வந்து ஜாக்லின் என்ன நினைச்சுறாங்க, டோஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சிட்டு வந்து இல்ல நான் அந்த மாதிரி பண்ணி தரல, நான் வந்து இதுதான் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க, மட்டும் போட்டு கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம மஞ்சரி தேவையில்லாம இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு முத்துக்குமார் வந்து கேட்டுட்டு இருந்தான். முத்துக்குமார், ஏப்பா நீங்க டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சஜஷன் மாதிரி வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தர்சிகாவும் அருணும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொடுக்கலாம், நமக்கு தேவையில்லாம பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்குள்ள. அதை வந்துட்டு இவங்க காதுல கேட்டுட்டு போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து ஆனா வந்து இந்த எல்லாத்து மேலேயும் தப்பு இருக்கு. அதாவது வந்து டோட்டலா போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து மஞ்சரியை வந்து டார்கெட் பண்ண மாதிரி. மஞ்சரி வந்துட்டு கேட்டது கொஞ்சம் ஏத்துக்க முடியாத இருந்தாலுமே அவங்க ஒரு ஆளுக்கு முன்னாடி எதிர்த்து மொத்தம் டீம்மேட்ஸும் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யாரு அங்கங்க ஒரு மஞ்சரி ஆக்சுவலா வந்து, ஆனா மஞ்சரி ஆக்சுவலா வந்து அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அதை வந்து மாத்திதான் சொல்றாங்க. நம்ம சௌந்தர்யாவும் அததான் சொல்ல ட்ரை பண்றாங்க. பொய்ன்னு சொல்றது காரணமே கரெக்ட் தான். ஏன்னா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அது வேற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனாலதான் சௌந்தர்யா ஆக்சுவலா அவங்க தெரிஞ்சுதான் சொல்றாங்க. கேம் வேற மாதிரி கொண்டு போகணுங்கிற ஒரு இதுலதான் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இருந்தாலுமே சுத்திகளும் இரிட்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால பெரிய பிரச்சனை. இது பிரச்சனையானோன்னு தீபக் வந்து அவரோட கேப்டன் இதை வந்து விட்டுட்டு நான் ஒரு போட்டியாளரா பேசுறேன்னு சொல்லி ஒரு ரொம்ப சவுண்ட் ஆர்குமெண்ட் ரொம்ப வெளியே வரைக்கும் போயிடுது. கரெக்ட் தானே? எல்லாருமே கேப்டனா இருந்தா அப்புறம் அவரோட கேம் அவர் இண்டிவிஜுவல்ல எப்ப கொண்டு வர்றது? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேசி முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து யாரு, மஞ்சரி பாத்தீங்கன்னா ஃப்ளவரை கட் பண்றேன்னு சொல்லி நிக்கிறா அப்படி. ஆமா, ஆனா கட் பண்ண சொல்லிடுறா அப்படி. நம்ம தீபக் வந்து சொல்லிடுறா அப்படி, கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இது கட் பண்ணி முடிச்சோன்னே இவங்கெல்லாம் போய் அழுகுறாங்க. ரொம்ப போய் மஞ்சரி போய் அழுக போறப்ப நம்ம யாரு சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க, நம்ம இவரு ஜாக் தான் பின்னாடி ஆனந்தி வந்து போயிட்டு இருப்பாங்க. ஜாக்லின்னு சொல்லுவாங்க, ஆனந்தி போய் பேச போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சத்யா, அவர் பேர் ஹைட்டா இருப்பாரு, சத்யா சொல்லுவாரு, அதான் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒருத்தவங்க போறாங்க பாருங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஊசி ஏத்துற மாதிரி வந்து ஆனந்தி வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் அதாவது யாரெல்லாம் டார்கெட் பண்ணி இருக்காங்களோ அவங்க கிட்ட தனியா போய் பேசி இவங்க அப்படி இவங்க இப்படி நீங்க பண்ணதா கரெக்டு அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் ஏத்துறமே சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம
சத்யா வந்து சொல்லியிருப்பாரு, அது கரெக்டா இருந்தது. ஏன்னா ஆக்சுவலா வந்து இப்போ இந்த வீக் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக்கா வந்து முத்து வந்து பேச விட மாட்டேறாங்க. முத்துக்குமார எது பேசினாலும் வந்து நீங்க வந்து அதிகமா பேசியே வந்து ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த போட்டி அப்படிதான் இருக்குது. நம்ம அருண் வந்து அடிக்கடி வந்து இதை சொல்லிட்டே இருக்கிற அப்படி இது எந்த அளவுக்கு வந்து கரெக்ட்னு தெரியல. ஏன்னா முத்துக்குமார் வந்து அவரோட இதுல வந்து ஸ்ட்ராட்டஜில வந்து பேசி இது பண்ணி அந்த மாதிரி கேம் கொண்டு போறாங்க. ஏன்னா அவரோட ஸ்டைல் ஜெயிக்க முடியும் நம்புறாரு. ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பேசவே கூடாது. அவர் சொன்னதை வந்து இவங்க வந்து முத்துக்குமார் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 3 வீக்கா வந்து ரொம்ப பேசுறது இல்ல, டிஃபரெண்ட்லயே போய்க்கிற அப்படி அதிகமா பேசிட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா அப்போ டீமா இருந்தாங்க, ஒரு இதா ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை முத்துக்குமார் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற பொசிஷன். இப்போ ஃபேன் பேஸ் பார்த்தா முத்துக்குமார் அதிகமா இருந்துச்சு பர்சன்டேஜ் வைஸாவும். சோ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து, அதனால டார்கெட் பண்ணி அமுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா இது ஆரம்பிச்சிருது, டால் டாஸ்க் ஆரம்பிச்சிருது. நம்ம அருண், சிவகுமார், சாச்சனா, ஜெஃப்ரி இவங்க மட்டும் இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அருண் அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேர்த்துல பாத்தீங்கன்னா சாச்சனா அவுட் ஆயிடுறாங்க. கடைசி 2 பேரு, அதாவது சிவகுமார், ஜெஃப்ரி இருக்கிறாங்க. அப்ப வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாரு, ஒரு ரூல் ஒண்ணு சொல்றாரு, நீங்க விளையாடக்கூடாது, நீங்க ஒருத்தங்களை வந்து இன்வைட் பண்ணணும், அவங்கதான் உங்களுக்காக விளையாடணும்னு சொல்ற அப்படி. அப்ப வந்து ஜெஃப்ரி வந்து எனக்கு வந்து ரயான் விளையாடட்டும் அப்படின்னு சொல்ற அப்படி. நம்ம சிவகுமார் வந்து அருணை கூப்பிடுற அப்படி. அருண் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப அடிபட்டு ரொம்ப முடியாம இருந்தப்ப வந்து வேண்டான்னு ஃபர்ஸ்ட் சொல்ற அப்படி. ஆனா வந்து நம்ம சிவகுமார் வந்து நீங்க தான் விளையாடணும் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லி ஓகேன்ட்டாரு. ஆனா ஆக்சுவலா இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அருண் அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணோம்னா அருண் வந்து பொம்மையை போய் எடுத்துறா அப்படி. பார்க்கல பார்க்காம வந்து ஜெஃப்ரியோட பொம்மை எடுத்துறாரு. ஆனா வந்து சொல்லிடுறாங்க ஜெஃப்ரியோட பொம்மைன்னு. அதுக்கப்புறம் வந்து அருண் வந்து ஒண்ணு பண்ணிருக்கலாம், அதாவது 2 பேரும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு யாரு கொண்டு போய் உள்ள கொண்டு போகலாம், இல்ல கொஞ்சம் நேரம் இழுத்திருக்கலாம் ஷோவை. ஏன்னா நம்ம இது பாத்தீங்கன்னா ஜாக்லினும் வந்து மஞ்சரியும் வந்து ஒரு இழுத்திருப்பாங்க, ஒரு லென்த்தா, மஞ்சரி அன்சிதாவும் அந்த மாதிரி இழுத்திருக்கலாம் ஆக்சுவலா. அது அவங்க பண்ணல. ஏன்னா நம்ம சிவகுமார் வந்து ஒரு நம்பி வந்து அருண் கிட்ட குடுக்குற அப்படி மிளகா அரைச்சு விட்டாங்க. ஆமா, அருண் வந்து அருணோட மைண்ட் என்னன்னா நம்ம ஜெஃப்ரி ஜெயிக்கணும் தான் நினைச்சிருக்கா அப்படி. அருண் அவர் போய் ஜெஃப்ரியோட பொம்மையை உள்ள கொண்டு போய் வச்சிடறாரு. ஆக்சுவலா இது இவர் பண்ணது தப்பு தான். இதை வந்து போய் நம்ம முத்துக்குமாரோ ஆனந்தி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசின கரெக்ட் தான். ஆக்சுவலா வந்து அருண் வந்து இந்த இது வந்து பண்ணது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து தப்பா தான் இருக்குது. இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் நம்பி கொடுத்தாரு, அதை வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாரு. ஆக்சுவலா நீ முன்ன யாரும் என்ன நம்ப சொன்னது, நம்ம சிவகுமாருக்கு மட்டும்தான் எப்படி இப்படி எல்லாம் நடக்குது இல்ல. தலைவரே எங்களை ஏமாத்திட்டார் தலைவரே, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அதுவே என்ன தலைவரே இப்படி பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி பண்ணி விட்டாரு. ஆமா, இவ்வளவு தூரம் ஆடி கடைசியில வந்து தோக்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு பேசுறாங்க. இதுல டாப் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிக ஓட்டு வாங்கினதுல ஒண்ணு சாச்சனா, இன்னொன்னு ஜெஃப்ரி சூஸ் பண்றாங்க. அவங்க 2 பேர் தான் அடுத்த வாரம் கேப்டன் பதவிக்கு போட்டி போட போறாங்க. அதுக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு சூஸ் பண்ணிருக்காங்கன்னா மஞ்சரி, இந்த பக்கம் சொல்லவே தேவையில்ல ராணவ். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேப்டன் டாஸ்க் வந்து இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஷோல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாச்சனா தான் ஜெயிச்சு அடுத்த வாரம் கேப்டன் ஆகுறாங்க. அடுத்த வாரம் வீடியோ வந்து தலையா மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் விடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ராணவும் மஞ்சரி வந்து பொம்மையாட்ட வந்து நீங்க வந்து இருக்கணும் நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றா. அப்படி பொம்மைன்னா பாத்ரூமுக்கு உள்ள போறத தவிர்த்து வெளியே வந்துட்டு சாப்பிடுறது, குடிக்கிறது, ஒரு இடத்துக்கு போறது, அடுத்தவங்க உதவி இல்லாம போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது இந்த வீக் பாத்தீங்கன்னா நம்ம தீபக்குக்கும் சௌந்தர்யாக்கும் இருந்த ஒரு சின்ன அந்த ஈகோவாட்ட போயிட்டே இருந்தது ஒரு 3 வீக்ஸா. அது பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து கேப்டனும் சார்ஜென்ட்டா வந்து நம்ம சௌந்தர்யா இருந்தனால அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு புரிதல் இருந்தனால சௌந்தர்யா பத்தி தீபக் நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து அவரே சொல்லியிருப்பாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை சொல்லியிருப்பாரு, சௌந்தர்யா வந்து தீபக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. அதாவது டீமா விளையாண்டு இருந்த வரைக்கும் ஒரு இது இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு ஸ்பிளிட் ஆகி இப்ப வந்து எல்லாம் ஒண்ணு கூடுற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம கோவா டீமும் விஷால் டீமும் வந்து ஒட்டுக்கா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம முத்துக்குமார் மட்டும் தனியா ஆயிட்டுக்கிற மாதிரி தெரியுது. அப்ப எந்த மாதிரி போகுதுன்னு பாக்கலாம். இந்த வீக் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்கவே இல்லை, நடக்காதுன்னு நினைக்கிறேன்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க மார்ட்டின்? பாப்போம், அது வீடியோ பார்த்து சாச்சனாக்கு கப்பா எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது பாதி அது ஷோவை நீ பாட்டு